ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ StarMakerல பொதுவாக நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்குறது என்னன்னா, நான் வந்து புது கேசட் தான் யூஸ் பண்ணி நான் சாங்லாம் பாடுறேன். பட் சாங் பாடினதுக்கப்புறம் அதோட அவுட்புட் ரொம்பவே கேவலமாக இருக்குது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாமல் கேவலமாக இருக்குது அப்படின்றாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாடுறது அதில் வந்து ரெக்கார்டே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏதாவது ப்ரொமோஷன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கான்டெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன எது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். StarMaker வந்துக்கோங்க. StarMaker வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேபி சில பேர்த்துக்கு ஆஃபில் இருக்கும். ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, ஸோ நீங்கள் பாடுறப்ப உங்கள் காதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃப்ளோவில் பாடுறீங்க அப்படின்றது காதில் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ தேவையான ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் கேட்ச்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்ச் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஸோ இதில் வந்து நீங்கள் கவனமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரஃப்ட்டில் நீங்கள் ஏதாவது சாங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரஃப்ட்டுன்ற கேட்சை மட்டும் கிளியர் பண்ணாமல் மற்ற எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரஃப்ட்டில் ஒரு சாங் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ட்ரஃப்ட்டை மட்டும் கிளியர் பண்ணாமல் மற்ற எல்லாத்தையும் வந்து நான் கிளியர் பண்ணணும். ஓனாக கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ட்ரஃப்ட்டை மட்டும் வச்சுட்டு டூல் கேட்ச் பண்ணுறது, ஸோ கேம் கேட்ச்சு, ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணால் 0 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது சாங்ஸ் பாடுவீங்களே, ஸோ அந்த பிளேஸ்க்கு போய்க்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாங் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாங் நான் சிங்குன்னு கொடுக்குறேன். ஸோ சிங்குன்னு கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங்குன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுற பேஜுக்கு போய்க்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெவலுக்கு போயிடுச்சு இந்த சாங்கு. ஸோ இப்போ டிக் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப எஸ்ன்னு கொடுக்குறேன். சென்டரில் இதை வச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் இருக்கிறதான் வந்து கரெக்டான இது ஸ்பீடு. ஸோ இதில் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம எதுவுமே கிளிக் பண்ணால் வெளில வந்துட்டிங்கனாவே அது வந்து காமனாக நடுவில் தான் இருக்கும், ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்யூன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நன்னு கொடுத்துட்டு நீங்கள் வெளில வந்துடுங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது இருந்தாலுமே உங்கள் வாய்ஸ் வந்து வேறு மாதிரி மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நன்னு கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் சாங்ஸ் அப்லோட் பண்ணுறப்ப இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்னதை பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து கரெக்டாகிடும். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு பண்ணலப்பா, எனக்கு ஒன்றும் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் இன்செர்ட் பண்ணுற போர்ட் இருக்குல்ல, அதில் போர்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு இது கிளியர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வெள்ளை பட்டன் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு தட்டிட்டு ஸோ மேலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையுமே டச் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். டிங்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு எப்போயுமே தேவை. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிரிக்கை வந்து இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன், ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ கண்டென்ட்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஸோ அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? பாய்.